ஹாய், வெல்கம் டு மை சேனல். என்னோடய பேர் வந்து சங்கர். நான் சொல்ல வந்தது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 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 டெக்கேட் மொத்தமுமே நான் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கூல் காலேஜ்லாம் படித்தேன், பட் ஆனாலும் நான் வீட்டில் தான் இருந்தேன். கைண்ட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் வீட்டை விட்டு வெளியிலேயே போக முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் நான் படித்து முடித்து இப்போ ஒரு கார்ப்பரேட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ். டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி, அதை விட சேலரி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூடியூப் எதுக்காக அப்படின்னா, எனக்கு நிறைய விஷயம் சொல்லணும், ஷேர் பண்ணிக்கணும், டெய்லி என் லைஃப்பில் என்ன நடக்குது இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு தோணும். ஆனால் பேசிக்காக எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது. ஸ்கூல் காலேஜ் போனேன், பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் இல்லை. ஏன்னு நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ யூடியூப்ன்ற நம்பர்ஸ்க்காக இல்லை, ஜஸ்ட்டு எனக்கு என்கிட்ட இருக்க விஷயத்த ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அம்மா மட்டும்தான் வீட்டில். அதுக்கப்புறம் என் குட்டி தம்பி இருக்கான், என்னோடய டாக் அவன். அதுக்கப்புறம் வீட்டில் வேறு யாரும் கிடையாது. சிஸ்டர் இருக்கா, பட் ஆனால் அவள் மேரேஜ் ஆகி போயிட்டான். ஸோ நான், அம்மா, என்னோடய குட்டி டாக், நாங்கள் 3 பேர் தான் வீட்டில். ஸோ என்னோடய டே டு டே லைஃப்பும் எனக்கு சில விஷயம் திடீர்னு கிறுக்குத்தனமாக தோணும். இதெல்லாம் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் ஒரே டேக்கில் என்னால் பேச முடியல, பட் ட்ரை பண்ணுறேன் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. என்னோடய டே டு டே லைஃப் எப்படி போகுது, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸில் எனக்கு என்ன ஆச்சு, ஸோ இது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கணக்குப்படி பார்த்தா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் இந்த சேனலில் ஒரு 2-3 வீடியோ போட்டிருந்தேன், பட் எனக்கே அது சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்றப்போ நான் அதை வச்சுக்க இஷ்டப்படல. ஸோ அதனால் அதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. மெயினாக யூடியூப் எதுக்குன்னா, சில விஷயம் நான் வரப்போகிற ரிசல்ட்டை நினச்சி நிறைய விஷயம் பண்ணாமல் விட்டுருக்கேன் லைஃப்பில். ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன், அப்பயே பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி யூடியூபும் ஒரு விஷயமாக ஆகிடக்கூடாதுன்றதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். ஸோ மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் மூலிமா உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கும் டைம் சேவ் ஆகும், எனக்கும் அது பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாங் வீடியோ போடுறேன், லாங் வீடியோவில் பேசலாம், பட் ஷார்ட்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் உங்கள் என்ன சொல்கிறது, டே டு டே லைஃப்பில் பேசுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மோஸ்ட்லி ஷார்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னால் முடிகிறப்போ நான் வந்து லாங் வீடியோஸ் போட பார்க்குறேன். ஸோ இந்த சேனல் இப்படி தான் இருக்க போகுது, பேசிக் ஆன் மீ. நான் இது மாதிரி தான் இருக்க போகுது இந்த சேனல் வந்து. அப்புறம் என்னோடய வீடு, எங்கள் அம்மா, என்னோடய குட்டி தம்பி எல்லாமே காட்டுறேன். எனக்கு நிறைய வீட்டை விட்டு வெளியில் போய் சுற்றணும் அப்படின்னு ஆசை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். வெளியில் போய் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அதையும் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் மோஸ்ட்லி நான் வீட்டில் தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு வேலையே வீட்டில் தான். டோட்டலி நைட் ஷிஃப்ட்டு நான் வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ நைட்டு ஆக்சுவலி உங்களுக்கு டே இருக்கும்போது எனக்கு நைட் இருக்கும்போது உங்களுக்கு டே. அடுத்த வீடியோவில் நம்ம எல்லோரும் பேசலாம். ஸோ சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.